ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் ரொம்ப நாளா ஒரு டவுட்டு. நாங்கள் வந்து கல்யாணம் முடிச்சிட்டோமா அப்படி இப்படின்னு எல்லாரும் எல்லா வீடியோவில் எல்லாரும் கேட்குறீங்க, நீங்கள் கல்யாணம் முடிச்சிட்டிங்களா, அக்காவுக்கு தாலி எங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் இன்னும் கல்யாணம் முடிக்கல. கல்யாணம் வந்து இந்த மந்த் 21ஆம் தேதி தான் எங்கள் 2 பேத்துக்குமே கல்யாணம். அது நிறைய பிரச்சனையை தாண்டி இப்போ தான் கல்யாணம் முடிக்க போகிறோம். இவன் வந்து எப்படி அவங்க கூட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. அது எல்லாம் நான் கல்யாணம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எங்கள் லவ் ஸ்டோரி சொல்லுவோம். அதில் வந்து தெளிவாக டீட்டெயிலாக எல்லாமே சொல்லிடுறோம். இன்னைக்கு என்னன்னா, எங்களுக்கு வந்து பத்திரிக்கை அடிச்சுட்டு வந்தோம். பத்திரிக்கை அடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அந்த பத்திரிக்கை எல்லாத்தையும் இந்த மஞ்சள் இதெல்லாம் வச்சு இது பண்ணுவாங்க. அது எல்லாத்தையும் வச்சு ஒரு வீடியோ மாதிரி எடுத்திருக்கேன். அந்த வீடியோ தான் இது. இப்போ உங்க எல்லாத்துக்கும் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், நாங்கள் கல்யாணம் இன்னும் முடிக்கல அப்படின்னு. கொஸ்டின்காண்டி ரொம்ப நாளா நான் ரிப்ளை பண்ணல. இந்த ஒரு சான்ஸை வச்சு நான் ரிப்ளை பண்ணணும்னு நினைச்சு இப்போ ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். இதுல இருந்து எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க, இனிமேதான் எங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது. இதுக்கப்புறம் யாரும் தயவு செஞ்சு வீடியோல கேட்காதீங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டா அக்காக்கு தாலி எங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லா வந்து எங்களுக்கு பர்ச்சேஸ் ஆரம்பிச்சிரும். அதாவது எனக்கு முகூர்த்த சாரி, இவங்களுக்கு வந்து கோட் ஷூட், அதெல்லாம் எப்படி எப்படின்னு எனக்கே தெரியாது. அது வந்து நீங்க கூடிய விரைவில் பாப்பீங்க கண்டிப்பா. அதுக்கப்புறம் தாலி எல்லாம் எல்லா பர்ச்சேஸ் ஷாப்பிங் எல்லாத்தையும் நாங்க வீடியோ எடுத்து கண்டிப்பா நாங்க அப்லோட் பண்ணுவோம். அப்பப்போ உங்களுக்கு அப்டேட் வந்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம் என்ன சொல்றது, நாங்க லைஃப்ல நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாரும் வாழ்த்துவீங்க நம்புறேன். இப்பவே நிறைய பேர் சொல்றீங்க கியூட் ஜோடி அப்படின்னு. அதே மாதிரி ஒரு பக்கம் அப்படி இருந்தாலும் ஒரு பக்கம் ரொம்ப தப்பா பேட் கமெண்ட்ஸ் அடிக்காங்க. நாங்க வந்து இக்னோர் பண்ணிட்டே இருப்போம். சரி வாங்க, நான் இதுக்கப்புறம் வளவலன்னு பேச விரும்பல. நீங்க வீடியோ பார்த்துட்டு வாங்க. அப்பா தெரியும் இல்ல, நீங்க தெரிஞ்சா நான் கட் பண்ணிடுவேன். வெளியே போகணுமா கண்டிப்பா? எல்லாத்துக்கும் உங்களுக்கு காரணங்க சித்தி தான். இப்போ வந்து நீங்க எல்லாரும் வீடியோ பார்த்திருப்பீங்க. அதுல 2 கலர் கார்டு அடிச்சிருக்கோம் பாத்தீங்களா? இது ரெண்டுல எது நல்லா இருக்குன்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் வந்து இவருக்கு வந்து பிடிச்ச கலர் வயலட், எங்களுக்கு வந்து நாங்க ஆஸ் வைக்கணும். ரெண்டுல எது நல்லா இருக்கு நீங்களே சொல்லுங்க. அப்புறம் வந்து எங்க கல்யாணத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாரும் அந்த கார்டில் வந்து என் மொபைல் நம்பர் இருக்கு, மறக்காம எல்லாரும் கால் பண்ணி வாங்க, வந்து வாழ்த்துங்க. 21ஆம் தேதி கண்டிப்பா எல்லாரும் வந்துருங்க. அது மாதிரி எங்க ஊர் வந்து தூத்துக்குடியில் உள்ளவங்க எல்லாரும் இந்த எங்க வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம எல்லாரும் வாங்க. நான் எப்படி சொல்றது, இந்த கார்டை வந்து யூடியூப்ல கம்யூனிட்டி போஸ்ட்ல போடுறேன். எல்லாரும் போய் மறக்காம பார்த்து என்னை கான்டாக்ட் பண்ணி எங்க கல்யாணத்துக்கு வந்து எல்லாரும் வாழ்த்துங்க. திருப்பி சொல்றேன், இதுக்கப்புறமும் நீங்க அந்த கமெண்ட்ல சொல்லாதீங்க உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சுன்னு கேட்காதீங்க. கல்யாணம் இப்பதான் முடிக்க போறோம். இது எதுக்கு என் கூட இருக்கா, கல்யாணம் முடிக்கும் போது உங்க கூட இருக்காங்களேன்னு எல்லாத்துக்கும் டவுட் இருக்கும். அது எல்லாத்தையும் இப்ப என்னால சொல்ல முடியாது. நான் கல்யாணம் முடிஞ்சு அதுக்கப்புறம் நாங்க லவ் ஸ்டோரி போடுவோம். லவ் ஸ்டோரி எல்லாத்தையும் சொல்றேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.